வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய பாடம் இயல் 2 கற்கண்டு பகுதியில் உள்ள வினைமுற்று என்பதாகும். முதலில் வினைமுற்று என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்று சொல்வார்கள். வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். இதற்கு சான்று மலர்விழி பாடினாள். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்பட்டு நிற்கும். வினைமுற்றின் வகைகளில் ஒன்று தெரிநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். இதற்கு சான்று மாணவன் கட்டுரை எழுதினான். மாணவன் கட்டுரை எழுதினான் என்ற இந்த சான்றில் செய்பவர் மாணவன், கருவி தாள் எழுதுகோல், நிலம் பள்ளி, காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுதுதல் இவ்வாறு 6ம் வெளிப்பட்டு நிற்பதால் இந்த சான்று தெரிநிலை வினைமுற்றுக்கு சான்றாக நிற்கிறது. அடுத்ததாக குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். இதற்கு சான்று பொருள், தென்னாட்டார், ஆதிரையான், கண்ணன், கரியன், எழுத்தன். அடுத்ததாக ஏவல் வினைமுற்றினை அறிந்து கொள்வோம். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். இதற்கு சான்று பாடம் படி. ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். இதற்கு சான்று ஒருமைக்கு எழுது, பன்மைக்கு எழுதுமின். பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு ஆகும். வியங்கோள் வினைமுற்றினை அறிந்து கொள்வோம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். இதன் விகுதிகளாக க, இய, இயர், அல் என வரும். இதற்கு சான்று வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் என்பதாகும். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். வியங்கோள் வினைமுற்று 2 திணை 5 பால் 3 இடங்களிலும் பொதுவாய் வரும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோள் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். நன்றி, வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. தமிழ் போல் வளர்க நாளும் எந்நாளும். நன்றி.